டியர் அமிகோஸ், வெல்கம் டு NSNS Vlogs. நான் தான் உங்களோட நவீத். நான் தான் உங்களோட நதீம். இன்னைக்கு நம்மலாம் எங்க கிளம்ப போறோம் அப்படின்னா ஊட்டிக்கு தான் போறோம். ஊட்டிக்கு போயிட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஃபுல் வைப், ஃபுல் ஃபன்னா இருக்க போகுது. நாங்க ஊட்டிக்கு போய் வைப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது. ஏன்னா எல்லா சப்போர்ட்ஸும் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அடுத்த லெவல் கொண்டு போகுது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம வாங்க ட்ராவல் பண்ணலாம். நைட்டு ஃபுல்லாக நான் தூங்காம வர போகிறேன். கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போறோம். நானும் தூங்காம தான் வர போறேன். அப்படிதான் சொல்லுறேன், ஆனால் தூங்கிடுவேன். அங்க பாரு, அங்க பாரு. ஓகே, மார்னிங் பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும் நினைக்கிறேன். The next day. ஹலோ, குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கோம் எங்களுக்கு தெரியலையே. சரி, எங்கே இருந்தாலும் சரி, நம்ம போயிட்டு நம்ம வேலை என்ன போய் என்ஜாய் பண்ணுறது. அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே வருவோம், கமெண்ட் அடிச்சுட்டு வருவோம். நாங்களாம் அப்படி தான். ஆமாம், ஃபன் பாய்ஸ். ம் ஓகே அமிகோஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா ஊட்டியில் மலை ஏற போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஊட்டி மலை ஏற. ஆமாம், எவ்வளோ பச்சை ஆமாம், ஏற ஆரம்பிச்சிட்டோம். பச்சை பசேலி இருக்கு பாருங்களேன். வாவ், அந்த பா அண்ணா காது அடிச்சுக்கிச்சுன்னா, காது அடிச்சுக்கிச்சு. காது, ஆனால் காது பயங்கரமாக அடிச்சுக்குது காய்ஸ். அப்பா, ஊட்டி மலை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு. காது அடிச்சுக்குதுன்னா ஊட்டி மலையா? நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா இருக்கு காய்ஸ். அங்கே பாருங்களேப்பா, இவ்வளோ பச்சை பசேல்னு. இதாச்சும் பரவாயில்ல. நம்ம எல்லாம் கார் வந்து கீழே தான் இருக்கும். அவன் மொட்டை மாடிக்கு மேலே காரை ஏறிக்கி வச்சிருக்கானா? ஏய் ஆமாம், அது ஏன்னு தெரியல. யாராவது காய்ஸ் அமிகோஸ் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, அந்த ரோடெல்லாம் மேலே ஏறுறதால கரெக்டாக வாட்டமாக இருந்தாலும் மொட்டை மாடியில் கார் வச்சுறாங்க, ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அற்புதமாக இருக்குது அந்த ஏரியா பாருங்க. அப்படியே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக ரம்மியமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதோட மோசமாக நைட் டைம் இன்னும் அதிகமாக குளிருமா. எவ்வளோ டிகிரி போகுமோ தெரியல. கைஸ், நாங்கள் ரூம்க்கெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் பேக்லாம் வச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா தொட்டபெட்டா தான் போகிறோம். தொட்டபெட்டாவா? சரி, அங்கே இருக்கிறவங்க அங்கிள்லாம் தொட்டபெட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தொட்டபெட்டாவை நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாரு எவ்வளோ பச்சை பசேல் இருக்கு பாரு பின்னாடி. அது எத்தனை பார்த்தோம், அதை விடுங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். என்ன ஜி நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே ஜி. மேலே ஏறுறா. ஆமாம், மேலே ஏறுறோம். ஒரு வீடியோ வந்து டவுட்டு, இத்தனோண்டு பிளேஸ்ல எப்படி இந்த வண்டியை ஏற்றுறாங்க நினச்சாலே எப்படி வயிறுலாம் கலக்குது காய்ஸ். ஒரு வீடியோவை கேப்சர் பண்ண மறந்துட்டு இருக்காங்க அவங்க. அண்ணன் மறந்துட்டான். அது என்னன்னா, ஒரு சின்ன ஜீப் என்ன பண்ணுறாங்க, எங்கள் பஸ் வந்துட்டே இருக்கு, அழகாக பூந்து வெளில போயிடுறாங்க ஒரு சின்னோண்டு கேப்பில். அவங்களாம் எப்படி ஓட்டுறாங்கன்னே தெரில. அந்த பக்கம் போனால் ஊந்துருவான் போல, இந்த பக்கம் வந்தால் ஃபுல்லாக காடு எங்கேயும் ஏதாவது புலி சிங்க தான் வந்துருமோ. அதெல்லாம் வர, அதெல்லாம் ஃபுல் சேஃப்டி. நம்ம கண்ணு கெட்ட தூரம் வரையும் இருக்காது, அதுக்கு மேலே வேணால் இருக்கலாம். ஏன்னா நம்மளாம் இங்கே சுற்றிட்டு இருக்கோம், உள்ளெல்லாம் போகிறோம். உள்ளே போக மாட்டாங்க மோஸ்ட்லி, இங்கே தான் இருப்போம். வர சான்ஸ் இல்லை அதெல்லாம். ஏன்னா இங்கே சிங்கம் இருக்கும் போது அங்கே அதான் படிக்க வைக்கிறோம்ல வேற எதுக்கு இந்த மாதிரி அறிவுத்தனமா பேசுறது. சரி, ஓகே, நம்ம மேலே போய் நம்ம மேலே வந்தாச்சு. ஆனால் ஏறும்போது வயிறுலாம் அப்படியே அடி வயிறுலாம் தூக்கி போட்டுச்சு எனக்கு. உள்ள நிறைய கடைலாம் இருக்குடா, நல்லா இருக்கு பாரு. பார்க்குறேன் நிறைய கடைங்க இருக்கு உள்ள. நான் மேலே பார்க்க எப்படி நினச்சேன்னா, ஒரு மாதிரியா ஃபுல்லாக வந்தோடனே ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னு சொல்லுங்க. சாப்பாடு தான். நாங்கள்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் பார்ப்போம். சோற்று மாடு அதாச்சும் பரவாயில்லைங்க. நாங்கள் மேலே ஏறிட்ட அப்புறமா நான் ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, உள்ளே நிறைய கடைங்க இருக்குது. நான் ஷார்ட்ஸில் பார்த்தேன், அதில் இப்படியெல்லாம் இருக்கும் நான் பார்க்கல.
என்னடா கீழே பிடிச்சி வச்சிருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. என்ன ரீசனா எங்கே மேலே ஏதாவது பிடிச்சா யாராவது பார்த்து திட்டுவாங்கன்னு தான் கீழே பிடிச்சிட்டு வரோம். யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். சரி ஓகே, இங்கே ஏதோ பக்கத்தில் ஏதோ டவர்லாம் இருக்குன்னாமே, அந்த டவர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த இனி இந்த நேரத்துக்கு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அவனை சொல்லி நிறுத்திங்களேன்டா. அவன் நிறுத்தி ரூல்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்கான். நிறுத்துறான் அவனை. பைத்தியக்காரப்ப